அனைவருக்கும் வணக்கம். பிஎஸ்ஐஆர் சமையல் யூடியூப் சேனலுக்கு உங்கள் அனைவரையும் வரவேற்கிறேன். நம்ம விதவிதமான வத்த குழம்பு சாப்பிட்ருப்போம். அந்த வகையில் இன்னைக்கு நம்ம ஒரு வித்தியாசமான ஒரு காயை போட்டு வத்த குழம்பு பண்ண போகிறோம். இந்த வத்த குழம்பு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அதாவது சமையல் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா ஆரோக்கியமானதாக இருக்கணும், அதே மாதிரி டேஸ்ட்டாக இருக்கணும். அதுதான் ரொம்ப முக்கியம் சமையலுக்கு. இப்போ இந்த வத்த குழம்புக்கு நம்ம முதல்ல ஒரு குக்கரை அடுப்பில் வச்சுக்கிறோம். என்னடா இது பாத்திரம் எப்படி இருக்குன்னு பார்க்காதீங்க. நம்ம பேக்ரவுண்ட் எல்லாம் சும்மா அட்டகாசமாக வச்சுட்டு படம் காட்டுறதுக்காக நம்ம இந்த ப்ராக்டிக்கல் சமையல் பண்ணி காட்டல. ஏற்கனவே சமையல் பண்ண பாத்திரம் தான், அதனால் அதையே வச்சுருக்கோம். ஒரு சின்ன குக்கர் அடுப்பில் வச்சுக்கோங்க. அதில் ஒரு 3 ஸ்பூன் எண்ணெயை விட்டு, நல்லெண்ணெயாக இருந்தால் பெஸ்ட்டு. அதில் கடுகு வெந்தயம் போட்டு தாளிச்சு கொட்டி அது காஞ்ச உடனே அதில் கருவேப்பிலையும் போடுங்க. கொஞ்சம் இதான பிறகு சின்ன வெங்காயத்தை ஒரு 100 கிராம் சின்ன வெங்காயம் சின்ன சின்னதாக நறுக்கி அதில் போட்டு நல்லா வதக்குங்க. கண்ணாடி மாதிரி ஆன பிறகு அதில் தக்காளி 2 தக்காளியை சின்ன சின்னதாக நறுக்கி போட்டு அதையும் நல்லா ஃப்ரை பண்ணுங்க. ஒரு 10 நிமிஷம் அதை நல்லா வதக்கி எடுத்துட்டு அதுக்கப்புறம் நம்ம இதில் என்ன காய் புதுசாக சேர்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். அது வேற ஒன்றும் இல்லை, வெள்ளை பூசணிக்காய், அதாவது பரங்கிக்காய்ன்னு சொல்லுவோம் சென்னையில். இந்த பரங்கிக்காய், வெள்ளை பூசணிக்காய், மஞ்சள் பூசணிக்காய் இதெல்லாம் நம்ம கூட்டு பண்ணி சாப்பிட்ருப்போம், விதவிதமாக கூட்டு பண்ணி சாப்பிட்ருப்போம். ஆனால் இன்னைக்கு நம்ம இதை என்ன பண்ண போகிறோம், வத்த குழம்புல போட்டு செய்ய போகிறோம். இந்த வத்த குழம்புல பார்த்தீங்கன்னா பூண்டு இதெல்லாம் நம்ம போடுற சேர்க்கல. வித்தியாசமாக இதில் வெள்ளை பூசணிக்காவை நம்ம சின்ன சின்னதாக நறுக்கி அதில் போட்டு நம்ம இந்த வத்த குழம்பு பண்ணுறோம். இஞ்சி இதெல்லாம் ஏற்கனவே நம்ம ஒரு ஒரு பத்தை தேங்காய், அது ஒரு பச்சை மிளகாய் போட்டு இஞ்சி போட்டு நம்ம அரைச்சி ஒரு இதில் எடுத்து வச்சுருக்கோம். அதை கடைசியில் சேர்க்கணும். இப்போ நம்ம இந்த தக்காளி வெங்காயத்தையும் நல்லா வதக்குறோம். எண்ணெயில் அது நல்லா வதங்கணும். வதக்கிய பிறகு இந்த வெள்ளை பூசணிக்காவை நல்லா பாருங்கள், இந்த வெள்ளை பூசணிக்காவை நம்ம இதில் சேர்க்குறோம். இதில் சேர்த்து நல்லா வதக்குறோம். ஒரு 10 நிமிஷம் இதை நல்லா வதக்கணும். வெள்ளை பூசணிக்காவை பொறுத்த வரைக்கும் எப்பவுமே பார்த்தீங்கன்னா அது ஒரு தண்ணீர் காய். அது காயோட நல்லா சேர்ந்துடும், சீக்கிரமாகவும் வெந்துடும். அதுவும் இல்லாமல் வெயில் காலத்துக்கு இந்த வெள்ளை பூசணிக்காய் ரொம்ப உடம்புக்கு நீர் சத்தை கொடுக்கக்கூடியது. இப்போ நம்ம இதில் என்ன பண்ண போகிறோம், ஒரே ஒரு ஸ்பூன் மஞ்சள் தூள் சேர்க்குறோம். வழக்கமாக நம்ம சமையலுக்கு, சாம்பாருக்கு எல்லாத்துக்கும் சேர்க்குறது தான். ஒரு ஸ்பூன் மஞ்சள் தூளை இதில் சேர்த்துக்கிறோம். சேர்த்துட்டு தேவையான அளவு உப்பு சேர்க்குறோம். இதில் எவ்வளோ தேவையோ உப்பு சேர்த்துக்கோங்க. 1 ஸ்பூன்லேருந்து 1.5 ஸ்பூன் வரைக்கும், ஒரு 4 பேர் சாப்பிடக்கூடிய அளவுக்கு ஒரு 1.5 ஸ்பூன் உப்பு சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு இதில் நம்ம மல்லித்தூளையும் மிளகாய் வத்தல் தூளையும் சேர்த்து கலந்து வச்சிருக்கிற சாம்பார் தூள் ஒரு 1.5 ஸ்பூன் சேர்க்குறோம். அதிகமாக போனால் 2 ஸ்பூன், கொஞ்சம் காரம் தேவைப்படுறவங்க 2 ஸ்பூன் சேர்த்துக்காங்க. அதுக்கு மேலே சேர்க்காதீங்க, இந்த வெயில் காலத்துக்கு அது ஒத்துக்காது. இப்போ இதை நல்லா என்ன பண்ணுறோம், இதனோட சேர்த்து நல்லா வதக்குறோம். நல்லா அடுப்பை பெருசாக வச்சுட்டு என்ன பண்ணுங்க, நல்லா வதக்குங்க. காயெல்லாம் நல்லா வெந்த பிறகு புளி கரைசல், அதாவது ஒரு சின்ன எலுமிச்சம்பழம் அளவுக்கு நம்ம என்ன பண்ணுறோம், புளியை ஏற்கனவே போட்டு நல்லா கரைச்சி வச்சுக்கணும். அந்த புளி கரைசலை இப்போ நம்ம இந்த இந்த வதக்கின காயோட சேர்க்குறோம். இது நல்ல ஒரு 10 நிமிஷம் நல்லா கொதிக்கணும். ஒரு 10லேருந்து 15 நிமிஷம் நல்லா கொதிக்க வைங்க. அடுப்பை பெருசாக வச்சுட்டு நல்லா கொதிக்க வைங்க. கொதிக்க வச்சுட்டு கடைசியில் நான் சொன்ன மாதிரி இந்த தேங்காய், ஒரு வத்த தேங்காயையும் பச்சை மிளகாய் இஞ்சி சேர்த்து நம்ம அரைச்சி வச்சுருக்கோம், அதையும் அதில் கலந்து நல்லா கொதிக்க விடுங்க. ஒரு 15 மினிட்ஸ், அதாவது 15 நிமிஷம் இந்த கொதி நல்லா கொதிக்கணும். காயெல்லாம் வெந்துச்சுன்னா பாருங்க, இந்த வத்த குழம்பு சாப்பிட்றதுக்கு ரெடி. சுட சுட சாத்துல போட்டு சாப்பிட்டீங்க அப்படின்னா ரொம்ப டேஸ்ட் அருமையாக இருக்கும், வித்தியாசமாகவும் இருக்கும். வழக்கமாக சாப்பிட்றத விட கூட கொஞ்சம் அதிகமாக சாப்பிடுவாங்க. குழந்தைங்கலேருந்து பெரியவங்க வரைக்கும் எல்லாருமே விரும்பி சாப்பிடக்கூடிய இந்த வத்த குழம்பு நல்லா இருக்கும். சாப்பிட்டு பார்த்துட்டு நீங்களும் என்ன பண்ணுங்க, நமக்கு உங்களோட இந்த வீடியோ கீழே கருத்துக்களை பதிவிடுங்க. பூண்டு இதெல்லாம் சேர்க்காத வெங்காயம் மட்டுமே சேர்த்து, வெங்காயம் தக்காளி இந்த வெள்ளை பூசணிக்காவை சேர்த்து நம்ம இது மாதிரி வித்தியாசமாக ஒரு வத்த குழம்பு இன்னைக்கு சமையல் பதிவில் பார்த்துருக்கோம். இதே போல் நீங்களும் செய்து சாப்பிட்டு இந்த வீடியோ பிடிச்சிருந்தது அப்படின்னா இதே மாதிரி செய்யுங்க. இதே மாதிரி பக்குவத்தில், இதே மாதிரி வழிகாட்டுதலில் நீங்கள் செஞ்சு பார்த்துட்டு உங்களுடைய கருத்துக்களை வீடியோ கீழே தெரிவிங்க. மறக்காமல் அடுத்தடுத்த ரெகுலராக நம்மளுடைய வீடியோக்களுக்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அடுத்த ஒரு வீடியோவில் சந்திக்கிறேன். நன்றி.